நாளுடைய செய்திக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு புயலின் நடுவே ஒரு பயணம். இந்த விபிஎஸ்க்கு நம்முடைய தலைப்பு காட்டுக்குள்ளே ஒரு பயணம். சரியா? இன்றைக்கி நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு புயலின் நடுவே ஒரு பயணம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வரைக்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வரைக்கும். சரி, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 எஸ், ஆங்கிலத்தில் எஸ்ங்கிற அந்த லெட்டரில் துவங்குகிற ஒரு 5 காரியத்தை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரோம், இந்த புயல். இந்த புயல் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராலே கட்டளை பெற்று பயணம் செய்த சீசர்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்க வாழ்க்கையில் இந்த புயல் வரல, அல்லது கர்த்தரை அறியாதவங்க வாழ்க்கையில் இந்த புயல் வரல. இந்த புயல் வந்தது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணப்பட்ட அல்லது ஆண்டவருடைய உத்தரவின்படி பயணம் மேற்கொண்ட அவருடைய சீசர்கள் பயணப்படும் போது தான் அந்த புயல் வந்தது. இன்னும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னா, ஆண்டவர் வனாந்தரத்தில் அன்றைக்கு ஒரு பெரிய விருந்தை கட்டளையிடுகிறார். வனாந்தரத்தில் அநேகர ஆயிரமானவர்களை அவர் போஷிக்கிறார். அந்த சம்பவத்தை நேரில் இருந்து கண்டவர்கள் இந்த சீசர்கள். அதன் பின்புதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் அங்கங்கே போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இவங்களை ஸ்பெசிஃபிக்காக அந்த கரைக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு இவங்க பயணப்படுறாங்க. அவங்க புறப்பட்டு போகும்போது இந்த புயல் உண்டாகிறது. இந்த புயல் உண்டாகும் போது இவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்கணும். இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, ஆண்டவர் கூட இருந்தவர்கள், ஆண்டவர் செய்த அடையாளங்களை அற்புதங்களை கண்டவர்கள் இவர்கள், ஆண்டவருடைய உத்தரவை பெற்று பயணிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் இங்கே ஒரு புயல் அடிக்குது. அப்போ இந்த புயல் அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கையில் வேணாலும் வரலாம். இவங்க வாழ்க்கையில் தான் புயல் அடிக்கும், அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறது இல்லை. புயல் எல்லாருக்கும் உண்டாகிறது. இந்த புயல் ஏன் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் நமக்கு தெரியுது, அவர்கள் தேவனுடைய அற்புதத்தை அனுபவிச்சாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு புயல் போன்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகுதுன்னா, நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையை நம்பித்தானே நாங்கள் பயணப்படுறோம், முன்னேறி போகிறோம், ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தானே இதெல்லாம் செய்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது என்று பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம். ஆனால் சத்திய வசனத்தின்படி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நடக்கிறவங்க வாழ்க்கையிலையும் புயல் உண்டாகிறது. இதில் இந்த புயல் உண்டானதுனாலே அவங்க இன்னும் விசுவாசத்தில் வளரத்தான் செஞ்சாங்களே ஒழிய அவங்க சோர்ந்து போயிடல. நம்ம இந்த சோதனையை அல்லது இந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது
நம்ம வாழ்க்கையில் இது நடந்தால் எப்படி இருக்குன்னு பல நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? கடந்த காலங்களில் அல்லது நிகழ்காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டமோ எதிர்ப்போ பிரச்சனையோ வருதுன்னா பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சம்பவிக்குது என்று நம்ம தேவ சமூகத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஏன் எனக்கு நடக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறோம். உலகத்தானுக்கெல்லாம் நல்லா இருக்கானுங்க, ஆனால் நாங்கள் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்கு ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாகுது. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் பலவிதமான உபதேச அலை இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சுன்னா எந்த போராட்டமும் கிடையாது, எந்த புயலும் கிடையாது, நீ நினச்சபடி வாழலாம், இஷ்டப்படி வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ தவறான பல உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆனால் வேத வாக்கியத்தின்படி பார்க்கும்போது கர்த்தரை நம்பி பிரயாணப்பட்டவங்க வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் வரத்தான் செஞ்சது. இந்த இந்த நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களே, பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ எல்லாம் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இவங்களுக்கு பரீட்சை நடந்திருக்கு? இப்போ 8வது வகுப்பில் இருக்கானா, அடுத்து எங்கே போனோம்? 9வது வகுப்புக்கு போகணும். ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அடுத்த வகுப்புக்கு முன்னேறி போகிறதுக்கு தான் இந்த பரீட்சையே நடக்குது. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, பரீட்சைனாலே பயம் வந்துடுது. யாருக்கு பரீட்சைனா பயம் வரும்? படிக்காத பிள்ளைகளுக்கு என்ன வரும்? ஐயோ பரீட்சை வந்துருச்சு, எப்படி எழுதுறது, என்ன கேள்வி வருமோ என்னமோ அப்படின்னு பயம் வரும். ஆனால் வழக்கமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை தானே, பாஸ் பண்ணிடலாம் ஐயா அப்படின்னு போயிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரீட்சை வருதா, நிறைய மார்க் வாங்கலாம், ரேங்க் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் பரீட்சையை அவங்க எதிர்கொள்கிறார்கள். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர்ந்துருந்தோம்னா, ஆண்டவருக்குள்ளே நம்ம முன்னேறிட்டு இருப்போம் அப்படின்னா எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், புயல் அடித்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த வரக்கூடிய புயல் எதுக்கு அப்படின்னா நம்மளை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை அடுத்தபடிக்கு முன்னேறி போக வைக்கிறதுக்கு தான். பல நேரங்களில் நமக்கு உண்டாகிற நெருக்கங்களும் பிரச்சனைகளும் நம்மளை முன்னேறத்தான் வைக்குமே ஒழிய ஒருபோதும் நம்மளை சோர்ந்து போகவோ தோற்று போகவோ வைக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த நெருக்கம் வந்தாலும், இந்த புயல் போன்ற அனுபவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பிசாசு என்ன யோசிக்கிறான்னா, இவங்க நல்லா போயிட்டுருக்காங்க, இவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா, இவங்களுக்கு கொஞ்சம் வியாதி கொடுத்துட்டோன்னா, கொஞ்சம் ஒரு சோதனை கொடுத்துட்டோன்னா இவங்க ஓடி போயிடுவாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க என்ன வேணாலும் வரட்டியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கடந்து போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போது இந்த புயல் என்பது யாருடைய வாழ்க்கையில் வேணாலும் வரலாம். இந்த புயல் அடிக்கிறதுங்கிறது உங்களே என்னையும் சோர்ந்து போக வைக்கிறதுக்கு இல்லை. பிசாசு அந்த திட்டத்தோடு நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தரோ நம்ம கூட இருந்து அவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ முதல் வார்த்தை இந்த ஸ்ட்ரோம், இந்த புயல். இந்த புயல் வருவதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புயல் வரத்தான் செய்யுது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை, தமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதல்ல. அவர் முன்னேறி செல்ல, நம்ம முற்போக்காய் நடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்களும் நானும் போராட்டத்தின் வழியாக கடந்து போகலாம். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம ஒருபோதும் தோற்று போக போகிறது இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் சகலத்தையும் பொறுப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இவங்க யாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு பயணப்பட்டதுனாலே அவங்க வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தையில கேட்கவே மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் போராட்டம் வரும்போது நம்ம ஜெயிப்போன்னு உத்தரவாதம் தர முடியாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த உத்தரவாதத்தை வேதம் கொடுக்கிறது. தேவன் அவர்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த முதல் எஸ் அப்படிங்கிறது ஒரு புயல்ங்கிறது நம்ம யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும், நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய பொறுமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கிறது. சரி, ரெண்டாவது ஒரு எஸ், இது சேவியர், இந்த ரட்சகரை குறித்த வார்த்தை. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் ரட்சகர் அல்லது மீட்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்முடைய ரட்சகர் எப்போ இந்த புயலில் இடைப்பட்டாருன்னா, மற்றவங்களாலே முடியாது நினைக்கிற நேரத்தில் இந்த ஆண்டவர் அங்கே வருகிறார். நல்லா யோசித்து பாருங்க, இவங்க கடலிலே பயணப்படுகிறார்கள். அவர்கள் கடலிலே பயணப்படுகிறார்கள்.
நடுக்கடல்ல இருக்காங்க. அதுவும் 4ஆம் ஜாமம் அப்படின்னு வாசிக்கிறோம். 4ஆம் ஜாமம்னா அதிகாலையில் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள அதிகாலை வேளையிலே நடுக்கடலில் அவங்க போகிறாங்க. வெளிச்சம் கிடையாது. இப்போ இவங்க கத்துனாலோ கதறினாலோ உதவின்னு சொன்னாலோ அது மனுஷருக்கு முதல்ல கேட்காது. மனுஷருக்கு கேட்டாலும் அந்த நேரத்தில் அந்த கடலில் இவங்களுக்கு தேடி வந்து இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே வருகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கையிலே பயணப்படுகிற பிள்ளைகளுக்கு எந்த நேரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மனுஷராலே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருந்தாலும், இந்த ஆண்டவர் இந்த மனிதர்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு அப்படின்னு சொன்னால் மனுஷராலே முடியாது அப்படின்னு ஒரு நினைக்கிற இடத்துல, மனுஷராலே நடக்காதுன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிற சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேங்கிறார். உதவி செய்கிறது மனுஷரால் முடியும். ஆனால் தேவன் செய்திருக்க உதவிக்கும் மேலே மனுஷரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். முடியாத நேரத்திலே அவர் வருவார், நினைக்காத நேரத்திலே வருவார். எந்த மனுஷனும் உதவி செய்யாத முடியாத சூழ்நிலையில் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். மனுஷர் கைவிடுறாங்க, டாக்டர் கைவிடுறாங்க, வக்கீலே கைவிடுறாங்க, ஆசிரியர்கள் கைவிடுறாங்க, சொந்த பந்தம்லாம் கைவிடுறாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவரே இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட முடியாது. ஒரு சிலர் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க, அப்படி எப்படிம்பாங்க. கடைசி நேரத்தில் இது எங்களால் முடியாது, உங்கள் ஆண்டவற்றை வேண்டிக்கோங்கம்பாங்க. எங்களால் முடியாது, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கம்பாங்க. எங்களால் முடியாது, டியூஷன் வைங்கம்பாங்க. இப்படிலாம் உலகத்தில் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்கிறதே இல்லை. ஆண்டவர் மற்றவரால் முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து அவர் நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட புயலாக இருந்தாலும் கர்த்தர் வந்து அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமே என்னதுதான், அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளுங்கிறது மனுஷனாலே கூடாத ஒரு காரியம், சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையான அனுபவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்தகாரமாய் புயலாக இருந்தாலும் அதில் தேவன் வந்து நமக்கு கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கத்திலையோ இயலாமையிலையோ அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். இங்கே அதைத்தான் இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது சேவியர். மூணாவதாக ஸ்டெப், ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பேதுரு. எப்போன்னா ஆண்டவர் கடலில் நடந்து வருகிறார். இந்த சீசர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. முதல்ல புயலுக்கு பயந்தாங்க, அலையை கண்டு பயந்தாங்க, தண்ணீரில் மூழ்கிடுவோன்னு பயந்தாங்க. இப்போ ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வருகிறார். அந்த நடு இரவு வேளையிலே யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே நடுக்கடலிலே தேவன் உதவி செய்யும்படி நடந்து வருகிறார். மனுஷராலே கூடாத ஒரு காரியம் செய்யும்படி கடந்து வருகிறார். அதை பார்த்த உடனே பேதுரு ஆவேசம்னு கத்துறார். ஐயோ ஆவேசங்கிறார். ஆவேசம்னா ஆவின்னு அர்த்தம், பேயின்னு அர்த்தம். இந்த நடுச்சாமத்தில் பேய் வருது அப்படின்னு ஆண்டவரை நினச்சி கத்துறாங்க. சில நேரங்கள் நம்மளும் அப்படி தான், ஆண்டவருக்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை. இல்லை, ஆண்டவரை பேய் நினச்சிடறோம், பேயை தெய்வம்னு நினச்சிடறோம். இல்லை, பல நேரங்களில் பேய்க்கு இடம் கொடுத்துட்றோம். ஏன்னா அது பேசுகிற வார்த்தை இல்லை, அது பேசுகிற இனிப்பாக பேசுகிறது, அப்படி நம்மளை கவர்ந்து இருக்கிற மாதிரி பேசுகிறது, அதில் உடனே அதை தெய்வம்னு நினச்சிடறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுறோம் பல நேரங்களில். இங்கே பேதர் அப்படித்தான் அவரை பார்த்த உடனே ஐயோ ஆவேசம்னு கத்துறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். நான் ஆவேசம் இல்லையா, நான் ஆவி கிடையாது, நான் யார், ஆண்டவர். நான்கிறது ஆண்டுடைய பேர், நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதர் சொல்கிறார், அப்போ நீரே ஆனால் இந்த தண்ணீரில் நான் நடந்து வர்றது கட்டளையிடும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஆண்டவரும் சொல்கிறாரு, சரி வா அப்படின்ட்டார். இப்போ நடுக்கடல் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பயந்து புலம்பிக் கொண்டிருந்த ஆள் இப்போ தண்ணீரில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு பேர் தான் விசுவாசம்னு ரேடிக்கல் ஃபெய்த்னு சொல்கிறது. விசுவாசம் நடைமுறையில் இது சூழ்நிலைக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறார். பேதுரு
பல நேரங்களில் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆனால் இந்த இடத்துல அப்படித்தான். நீ ஆவேசம்னு கத்துனவரே அடுத்த ஆண்டவர் தெரிஞ்ச அடுத்த மாத்திரத்தை அடுத்த நிமிஷமே நான் தண்ணீரில் இறங்கி வர்றதுக்கு உதவி செய்யுங்கிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போ தண்ணீரில் யார் நடந்து வந்துட்டு இருக்கா? ஆண்டவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். இப்போ இவருக்கு என்ன ஆசை வருதுன்னா அந்த ஆண்டவர் மாதிரியே நடக்கணும். பயந்தவர் நடுங்கினவர் தண்ணீரில் ஆண்டவர் நடக்கிற பார்த்த உடனே நானும் அப்படியே நடக்கணும்னு யோசிக்கிறார். நீங்கள் நானும் தானே சொல்லியிருப்போம், என்னை மாதிரி நீ மாற முடியுமா அப்படின்னு, என்னை மாதிரி எனக்கு ஈக்குவலாக வர முடியுமா அப்படின்னு யோசிப்போம். ஒருத்தர் சாட்சி சொன்னார், ஒரு தம்பியை வந்து அவருக்கு என்ன ஒரு தம்பியை வந்து ஊழியத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கேட்டாராம், நீங்கள் சொல்கிறீங்க ஊழியத்துக்கு அனுப்பிடுவோம், பைபிள் காலேஜுக்கு படிக்க அனுப்பிடுவோம், உங்களை மாதிரி என் பையன் வந்துடுவாரா அப்படின்னு கேட்டாராம். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. கேட்டாராம். அப்போது அந்த ஐயா சொன்னாங்களாம், எங்களை மாதிரி வர முடியுமான்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், எங்களை மாதிரி உழைச்சா எங்களை மாதிரி கஷ்டப்பட்டா வரலான்னாராம். இன்னொரு ஐயா சொன்னாராம், எங்களை விட மேலாகவும் வர முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுவாங்க. இது வந்து ஊழியத்தில் இதே மாதிரி தான். நீங்கள் உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா தங்களுக்கு இணையாய் ஒருவரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பட்டம் இருக்குன்னா அதே பட்டம் இன்னொரு ஆளுக்கு வந்தால் கடுப்பாயிருவாங்க. அப்படி தானே? ஒரு பட்டம் ஒருத்தருக்குன்னா அந்த பட்டம் அவருக்கு தான். சினிமாக்காரங்களாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அடுத்தவங்க வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஏரியாவில் தான் கட்சிக்காரன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுல அவன் கட்சிக்காரங்களே ரொம்ப கண்ணோக்கமாக இருப்பாங்க. ஏன்னா ஜெயிச்சாச்சுன்னா போட்டிக்கு வந்துடுவாங்க, மந்திரி ஆகிடுவாங்க, மாவட்ட செயலராக வந்துடுவாங்கன்ட்டு எப்படியாவது தோக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு காலம் இது. தனக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இந்த சமூகத்தில் யாரும் இருக்க விடுறதே இல்லை. அது கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமாக்காரங்களாக இருக்கலாம். எல்லாரையும் நம்ம இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிறது ஆண்டவர் இயேசு இருக்கிறாரே, அவர் மாத்திரம் கவனிச்சிங்கன்னா அவர் பின்பற்றி வருகிற பிள்ளைகளை தனக்கு ஈக்குவலாகவும் இன்னும் சொல்ல போனால் தனக்கு மேலாகவும் உயர்த்து வைக்கிற ஆண்டவர் இவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் தனக்கு ஈக்குவலாக தனக்கு சமமாய் மாத்திரமல்ல தன்னை விட மேலாகவும் அவருடைய பிள்ளைகளை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வளோ நேரம் புலம்புனாரு, பேயினாரு, நான் இறங்கி நடந்து வரணும்னு ஆண்டவர் வான்னு கூப்பிடுறாரு. பாருங்க, எனக்கு சமமாக நீங்க நடந்து வரலாம் வா அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்களும் நானும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா அவரை போல மாறணும், சகலத்திலையும் அவரை போல மாறணும் என்று ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சரி, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவர் வான்னு சொன்ன உடனே இவர் தைரியமாய் தண்ணியில கால் வைக்கிறார். விசுவாச வாழ்க்கைங்கிறது இதுதான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றாச்சுன்னா நம்ம எந்த புயல்லையும் எந்த அலையிலையும் எந்த தண்ணியிலையும் நீங்கள் நானும் நடக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, விசுவாச வாழ்க்கைங்கிறது கடல் மேலே நடக்கிற ஒரு அனுபவம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம், மனுஷனால முடியாததை செய்கிற ஒரு அனுபவம், மனுஷனால வாழ முடியாத வாழ்க்கையை வாழுகிறது தான் இந்த விசுவாச வாழ்க்கைன்னு பேர். இது மற்றவங்களுக்கு புரியாது. உண்மையான விசுவாசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் இது தெரியும். நம்ம வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா எப்படிப்பட்ட புயல் மேலெல்லாம் நம்ம நடந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மேலே நம்ம நடந்திருக்கிறோம் நமக்கு தெரியும். நம்மளால் முடியாதுன்னு நினச்ச பல காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்க உதவி செய்திருக்கிறார். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினச்ச காரியத்துலலாம் கர்த்தர் இல்லை இனிமேல் நீ வாழ முடியும்னு உயர்த்தி வச்சவர் இந்த ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் அவர். ஆண்டவர் வந்து பார்த்துட்டு, இவன் தானே இப்போ பேய் நம்மளை சொன்னான், இவன் தானே இப்படி கடலில் பயமாக இருக்குன்னு இப்போ கத்துனா அப்படின்னு ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் இறங்கி வான்னு கூப்பிடுறார், நீ என்ன போல மாற முடியும்னு சொல்றார். அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் இந்த பேதரும் தண்ணீர் மேலே இறங்கி நடக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு வார்த்தை போதும். அன்னைக்கு 100க்கு அதிபதி இதைத்தானே சொல்றாரு, ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகமாயிருவாயா. ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்த ஒரு வார்த்தை போதும், ஒரு வாக்குத்தத்தம் போதும், தேவன் நம்மளை வாழ வைப்பதற்கு, தேவன் நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு, தேவன் நம்ம எதிர்காலத்தை பொறுப்படுவதற்கு, தேவன் நம்ம உயர்த்தி வைப்பதற்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும். மனுஷனுடைய வார்த்தைகள் ஆயிரம் நம்ம கேட்கலாம், சினிமாக்காரங்க வார்த்தையை கேட்கலாம், அரசியல் வார்த்தையெல்லாம் கேட்கலாம். அது உங்களை என்ன வாழ வைக்க போறது இல்லை. நீங்களும் நானும் சமுத்திரத்து மேலே நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம கூட இருக்குன்னா நம்ம அவரை நோக்கி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம். மற்றவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி சாத்தியம் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சகல விதத்திலையும் நம்மளை முன்னேறி போவதற்கு அவர் உதவி செய்கிற ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? தேவனுடைய ஒரு உத்தரவு போதும், தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய வார்த்தையில் சார்ந்து இருந்தோம்னா இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னா, இந்த விசுவாசம் நம்ம இருக்குன்னா சமுத்திரத்தில் நடக்கலாம். ஆண்டவரை போல நம்மளும் நடக்கிற அனுபவத்தை அவர் நமக்கு தர முடியும். அப்போ இந்த மூணாவது இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது தேவன் மேலே வச்ச நம்பிக்கையில் இறங்கி போகிற ஒரு துணிவு, தைரியம். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு தான் உங்களை என்னைய அழைக்கிறார். இது கால் வைக்கிறோமே, இது என்னவாகணும் அவர் யோசிக்கவே இல்லை. அழைச்சது கர்த்தர் இல்லையா? அதான் முதல்ல கேட்டார், நீரையானால் இந்த தண்ணியில் நடந்து வர்றதுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவர் வாண்டார், இவர் இறங்கிட்டார். ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும், பலமுறை தியானிச்சிருக்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைச்ச போது தன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாமலே அவர் கடந்து போறார். இதுதான் விசுவாசம். ஆண்டவர் நம்மளோட பேசிட்டார் அப்படின்னா எதுக்கு இருக்கிறது, என்னது, எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படிலாம் இங்கே ஒரு கேள்வியும் கிடையாது. உண்மையான விசுவாசம், கர்த்தர் சொல்லிட்டாருங்க, கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் நடத்துவார், அவ்வளோதான். கர்த்தர் நம்ம நடத்துவார், கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவ்வளோதான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்துட்டாலே நம்ம எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு சோறு மேலே அவன் நிற்கிறான். அவன் அங்கேருந்து குதின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து குதிடாங்கிறாங்க. அவன் குதிக்கவே மாட்டேங்கான். கடைசிக்கு அப்பா வந்துட்டு குதிமானே அப்படிங்கிறாரு. உடனே அவர் மேலே குதிச்சிட்டான். அவர் பிடிச்சிக்கிட்டார். எப்படா குடிச்சனா? இப்போ கூப்பிட்டது எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிறான். கூட நிற்க முன்னால் நின்னது எங்கள் அப்பா இல்லை. நம்பிக்கை இப்போ யார் மேலே? அப்பா மேலே. இப்போ உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளோட பேசலாம். அவங்க வார்த்தைகள் நம்மளை திருப்திப்படுத்த போகிறதில்லை. அவங்க வார்த்தைகள் உங்களை என்னையும் வாழ வைக்க போகிறதில்லை. கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா, கர்த்தர் நம்மளோட பேசலான்னு உணர்வு இருந்தால் நமக்கு போதும். தேவன் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிப்பார். ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். அவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிற இந்த விசுவாசத்துலையும் நம்பிக்கையிலையும் நம்ம எங்கேயும் போகலாம், எது மேலேயும் நடக்கலாம். அதான் விசுவாச வாழ்க்கை. மற்றவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும், மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு தோணும். இது எப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க, அது எப்படி நடக்க போகுதுன்னு கேட்பாங்க. ஆனால் விசுவாசத்தில் இறங்குற பிள்ளைகள் சமுத்திரத்து மேலேயும் நடக்க முடியுங்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம் இந்த சம்பவம். முதல்ல பார்த்தோம் ஸ்ட்ரோம், ஒரு புயல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருது. ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையோட வாழ்க்கையில், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க வார்த்தையில் இந்த புயல் அவங்களை சேதப்படுத்த போகிறது இல்லை, அவங்களை இன்னும் உயர்த்த போகிறதுங்கிறத முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது சேவியர், ரட்சகர், நம்முடைய ஆண்டவர். அவர் மனுஷரால கூடாத காரியத்தை செய்கிறவர், மனுஷர் வர முடியாத இடத்துக்கு வருகிறவர், மனுஷர் செய்ய முடியாத உதவியை நமக்கு அவர் செய்கிறவர். அவரை எங்க தேவை இருக்கோ அங்க வருகிறவர் அவர். எங்க மனுஷங்க புலம்பிட்டு இருக்காங்களோ அங்க வர்றவர் அவர். தேவையுள்ள ஜனங்களை தேடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சேவியர். மூணாவதா பார்த்திருக்கிறோம் தி ஸ்டெப், ஒரு அடி எடுத்து வைக்கிறார். விசுவாச பாதை, விசுவாசத்தில் ஒரு பயணம் அவர் துவக்குகிறார். தேவனுடைய வார்த்தை நம்மளோட இருக்குமானால், தேவனுடைய பிரச்சனை நம்மளோட இருக்குமானால், கடல் மேலே அலை மேலே நாம நடக்க முடியும். சரியா? இது மூன்றாவதா பார்க்குறோம். இப்போ நாலாவது காரியம் இதில் பார்க்குறோம், தி ஸ்லிப்னா என்ன சொல்றது? மூழ்கிட்டார். இந்த விசுவாசத்தில் இந்த வந்த மனுஷன்தான், வார்த்தை மேலே நம்பிக்கை வச்ச மனுஷன்தான். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த கண்ணை எடுத்துட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தையை மனசில் வச்சிருந்தவர் அதை மறந்துட்டாரு. கொஞ்சம் சைடில் பார்க்குறாரு. இங்கே அலை கொந்தளிக்கிறது, பெரும் புயல் அடிக்கிறது இல்லையா? இந்த புயலை பார்த்த உடனே அவர் பயந்துட்டார். எப்போ பயப்பட ஆரம்பிச்சாரோ
அப்போ தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்க ஆரம்பிக்கிறார். யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு. சில நேரங்களில் பயமே நமக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வந்துடுது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு செத்தவனை விட பயந்து செத்தவன் தான் அதிகம் அப்படின்னு. பாம்பு கடிச்சு விஷம் பரவி செத்ததை விட பாம்பு கடிச்சிருச்சுங்கிற பயத்தில் செத்தவங்க தான் நிறைய பேர். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரை பார்க்க போங்க, நிறைய கூட்டம் கூடாதீங்க, குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கூட்டம் பார்க்க போகும், ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். அங்கே படுத்திருக்கால பார்த்தவொன்னே என்ன சொல்லுவான், ஐயோ அண்ணன் அக்கா ஐயா அம்மா ஏதாவது ஒன்று சொல்லி உனக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படிமோ, எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டீங்களே அப்படிமோ, இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டீங்களே அடையாளமே தெரியலையம்மா. அது சொன்ன உடனே இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் உயிர் வந்தாலோட பெண்ணாயிரும், அவ்வளோதான், எல்லா நம்பிக்கையும் போயிடும், எல்லா விசுவாசமும் போயிடும். ஏன்னா சொல்கிறாள் யாரு, நம்ம சொந்தக்காரங்களே, அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம மெலிஞ்சு போயிட்டோமோ, நம்ம அடையாளம் தெரியாமல் போயிட்டோமோ, கருத்து போயிட்டோமோ, அவ்வளவுதானோ அப்படி. இன்னொரு ஆள் சொல்லுவாங்க, இப்படி தான் பாருங்க எங்கள் தெருவில் ஒருத்தருக்கு இருந்துச்சு, போன வாரம் செத்து போனாரும்பாங்க. இது இன்னும் பயத்தை கூட்டிடும். இப்போ இவங்க வந்த வியாதியில் இவங்க சாகுறாங்களா இல்லையா, பார்க்க போன நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு கொண்டு போன ஆளுக்கு சொன்ன வார்த்தையில் நிறைய பேர் வியாதியில் படுத்துருவாங்க. இதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பேதுருவை இப்படி தான் விசுவாசத்திலே சமுத்திரத்தில் இறங்கி நடக்க துவங்கினவர் சுற்றி நடக்கிற காற்றை பார்த்தாரு, புயலை பார்த்தாரு, அலையை பார்த்தாரு, மூழ்க ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோதான் விசுவாச வீரர்களாக இருந்தாலும் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், சொந்த பந்தங்கள் சொல்கிறது, சக விசுவாசிகள் சொல்கிறது, இல்லை தெருவில் உள்ளவங்க சொல்கிறது, இந்த வார்த்தைகளை நம்ம செவி கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளை அறியாமலே என்ன வந்துடும், நமக்குள்ள அவிசுவாசம் வர ஆரம்பிச்சிடும், நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடும். இது எப்படி முடிப்பீங்க அப்படிம்பாங்க. சொல்லும் போதே நமக்குள்ள பயம் வந்துடும், நம்மளால முடியாதோ அப்படின்னு. இது எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நமக்குள்ள என்ன வந்துடுது, உடனே முடியாதோன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே, தேவனுடைய வார்த்தை மேல வச்சிருந்த நம்பிக்கையே நம்ம மறந்துட்டு இவங்க சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருத்தர் நம்மளோட பேசுறார், ஆனால் உலகத்தில் ஆயிரமான ஆட்கள் எதிர்மறையாய் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆயிரமான ஜனங்களுடைய வார்த்தை முக்கியமா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை முக்கியமா அப்படிங்கிறது நீங்கள் நானும் தீர்மானிக்கணும். எப்போ உலகத்தை பார்க்குறோமோ, உலகத்தார் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்மளை அறியாமலே நம்ம மூழ்க ஆரம்பிச்சிருவோம். பிரச்சனை மேல நடந்தவர் இவர், சமுத்திரம் காலுக்கு கீழே இருக்குது, அந்த விசுவாசத்தில் வந்தவர் விசுவாச வீரன். ஆனால் இப்போ அடுத்தவங்க சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடறார். இதுதான் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை. நல்லா துவங்குகிறோம், ஆவியில் துவங்குகிறோம், கடைசியாக மாம்சத்தில் போய் முடிஞ்சிடுறோம். காரணம் என்ன, இவங்க நல்ல விசுவாசி தான், இவங்க ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க தான், ஆனால் சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மாறிடுறாங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்மளை கட்டாதியா பல நேரங்களில் அது நம்ம சோர்ந்து வகை பண்ணுகிறது. ஏன்னா அந்த உலகம் மாமிசமெல்லாம் பிசாசுக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறியாதவங்க. அப்போ அவங்க சொல்கிறத கேட்டால் என்ன ஆகும், பல நேரங்களில் சோர்வு தான் நமக்கு வரும், சோர்வு தான் வரும். சொந்தம்தான், நெருங்கினவங்க தான், சிநேகிதமாக தான், ஆனால் வசனத்தில் அவங்க வளர்ந்தவங்க இல்லை, விசுவாசத்தில் உள்ளவங்க அவங்க இல்லை. அவங்க சிந்தனையும் செயலும் உலக பிரகாரமாக இருக்கிறது, பாரம்பரியத்திலே இருக்கிறது. அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அதை பார்த்து அதை கேட்டு நம்ம ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசங்கிறது என்னது, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம நம்புகிறோம், அதில் உறுதியாக இருக்கணும். முன்னால் கர்த்தர் நிற்கிறார், அவர் சமுத்திரத்தில் அலைகள் மேலே அவர் நிற்கிறார், அவர் என்ன வர சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குன்னா நம்முடைய கண்கள் அவரை பார்த்துட்டே இருக்கும். ஆண்டவர் மேலே வச்சுற கண்ணை எடுத்துட்டு சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த போராட்டம் உள்ள இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் நானும் மூழ்கி போக வேண்டியதாக இருக்கும். விசுவாச வாழ்க்கைங்கிறது மூட நம்பிக்கை இல்லை, ஆனால் கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை. நம்முடைய அனுபவத்தில் நம்ம கேட்ட சாட்சிகளில், நம்ம அனுபவித்த அனுபவத்தில், கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்த்தோம்னா
யாரையும் நம்புறதை விட இவர் மேலே நம்பிக்கை வைக்கலாங்கிற தைரியமும் விசுவாசமும் நமக்கு உண்டாகுது. சங்கீதக்காரர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவர், அவர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஒவ்வொரு நேரமும் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்கிறார். என் நம்புகிறது அவரிடத்திலிருந்து வருங்கிறது, அவர் நன்மையானதை தருவாருங்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாங்க, ராஜா அவர் நான் சட்டம் போட்டா அது வந்துடும் இது வந்துடும் அப்படிலாம் அவர் சொல்லலை. நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்போ ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சோம்னா, நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில், இந்த உலகத்தில் இருக்கிற நெருக்கத்தில் நீங்கள் நானும் மூழ்கி போகிறது இல்லை. மாறாக தைரியம் கொண்டு சமுத்திரத்து அலைகள் மேலே நீங்கள் நான் நடக்கலாம். அந்த விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா, இந்த விசுவாச குறைச்சலுக்கு அன்னைக்கு பேதுரு விசுவாச குறைச்சலுக்கு காரணம் அவர் கண்ணால் பார்த்த அலையும் புயலும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம விசுவாச குறைச்சலுக்கு காரணம் என்ன, நம்ம மூழ்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கர்த்தர் மேலே அந்த கண்ணை எடுத்துட்டு அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் மறந்துட்டு சுற்றி முத்திலும் பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம அறியாமையே நம்ம மூழ்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ இந்த சம்பவம் நமக்கு நல்ல ஒரு எச்சரிக்கை. தேவன் மேலே உள்ள கண்ணை எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டலாம் பார்க்கக்கூடாது. அன்னைக்கு சனகரிப் சொல்கிறான், நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு. செக்கியாவும் ஏசாவையும் அவன் பேசாத பேச்சு இல்லை. யூத ஜனங்களை எபிரேய மொழியில் வந்து பேசுகிறான், அராமிக்கில் பேசுகிறான். பேசி அவங்கள சோர்ந்து போக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதையெல்லாம் அவன் செய்கிறான், என்னென்னமா பேசுகிறான். ஆனால் இந்த தேவ மனுஷர்கள் தீர்க்கதரிசியும் ராஜாவும் ஆலயத்துக்குள்ளே போய் அவன் அனுப்புன அந்த ஓலையை விரித்து வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே கண்ணை வைக்க பாருங்கப்பா, அவன் இப்படி பேசுகிறானே, அவன் கூக்குரில் கேளுங்க ஆண்டவரே, ஜோம் பண்ண. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் என்னதான் நடந்தாலும், யார் என்னதான் பேசினாலும் சரி, கர்த்தருடைய கரத்தில் வச்சு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறவர், தேவன் நமக்காய் வழக்காடுகிறவர். தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசமும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்முடைய கண்கள் அவர் மேலே பதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, எந்த சமுத்திரத்திலையும் நடக்கலாம், நம்ம மூழ்க போகிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன சம்பவிச்சது, அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார். எப்போ மூழ்க ஆரம்பித்தார், கர்த்தர் மேலே இருக்கிற கண்ணை எடுத்து விட்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைவாங்க, வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு சமுத்திரத்தில் இறங்கினவர் இப்போ அவர் மேலே வச்சிருக்கிற கண்ணை விளக்கிட்டு பூமியை நோக்கி பார்த்தார். மற்ற சூழ்நிலையை பார்க்குறாரு, புயலை பார்த்தாரு, அலையை பார்த்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்போம்னா, ஒருவேளை என்னோட விசுவாச குறைச்சல்னாலே, ஆண்டு மேலே வச்சுருக்க நம்பிக்கை குறைச்சல்னாலே இன்றைக்கி போராட்டத்துக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளே கடந்து போகிறோன்னா, இதுக்கு அடுத்த காரியத்தை பார்க்குறோம். அந்த சூழ்நிலையும் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ஆண்டவர் கைவிடாதவராய் உறுதியானவராய், நீ இப்படி அங்கிட்டு பார்த்தியே, விசுவாச குறைச்சலாக இருந்தியே, அதனால தான் மூழ்கிற, நீ கேடு கெட்டு போ அப்படின்னு கர்த்தர் விடாமல் அவரை தூக்கி விடுகிறத பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே அப்படின்னு அவனு சொல்கிறார். இப்போ நல்லா தானே ஆரம்பித்தேன், ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னால் படகுலேருந்து இறங்கி வந்தியே, சமுத்திரத்து மேலே நடந்தியே, அதுக்குள்ளே உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறார். பவுல் எழுதுவார், இப்போ சில இடங்களை வாசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களை மரல பண்ணவன் யார், உங்களை வேற ஒரு உபதேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போனவன் யார் அப்படிம்பார். ஏன்னா நல்ல வசனத்தை கேட்குறோம், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும், விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்த உடனே, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த உடனே, அது யாரோ ஏதோ ஒன்று சொன்ன உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடுறோம், விசுவாசம் விட்டு விலக ஆரம்பிச்சிடுறோம், மூழ்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இதெல்லாம் சுற்றி பார்க்காம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னா இந்த மூழ்குதல் வராது. அப்படியே ஒரு விசுவாச குறைச்சல்னாலும் அப்படிப்பட்ட அனுபவம் வந்தால் கூட கர்த்தரை நோக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா யோசித்து பார்க்கணும். நடுச்சாம அதிகாலை வேலை, இருள் வேலை, நடுக்கடலில் இருக்காங்க,
இவங்க 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 கஷ்டப்படுறதை பார்த்து, பயப்படுறதை பார்த்து, தண்டோலிக்கிறதுக்கு வேதனைப்படுறதை பார்த்து இறங்கி வந்தவர் கர்த்தர். அவர் வார்த்தை கேட்டுதான் இவர் சமுத்திரத்தில் நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த விசுவாச வார்த்தையில வந்தவர் தான் அங்கிட்டு பார்த்துட்டு மூழ்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப திரும்ப உணர்வடைஞ்சவரா மூழ்கி கொண்டு இருக்கிறவர் இப்ப ஆண்டவரேன்னு கூப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் அவர் கைவிடல, திரும்பவும் கர்த்தர் அவருக்கு என்ன செய்றாரு? கை குடித்து அவரை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்குள்ள விசுவாச குறைச்சல் வந்தாலும், ஒருவேளை நம்ம விலகி போனாலும், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மளை உயர்த்துற ஆண்டவராக இருக்கிறார். அவர் பேர் மீட்பர். மீட்பர்னா மீட் எடுக்கிறவர். இயேசுவேன்னு கூப்பிடுற யாரா இருந்தாலும் சரி, அவர் மீட்டெடுக்கிற ஆண்டவர். அவர் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு, நீங்க இப்படி விசுவாச குறைச்சலா இருந்தீங்களே அப்படின்னு உங்களை கை விட்டுறாம, தள்ளி விட்டுறாம, திரும்பவும் அவங்கள தூக்கத்தான் செஞ்சார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை எந்த இடத்துல நம்ம ஊழி கொண்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நமக்குள்ள பிரச்சனைக்குள்ள இருக்கோம், எந்த இடத்துல நம்ம விசுவாச குறைச்சல் வந்திருக்கு, எந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை குறைச்சல் வந்திருக்கு, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க தலையிடுங்க, நீங்க தூக்கிடுங்க, மனுஷர் இல்லை, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம மூழ்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்ம திரும்ப தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் உடனடியாக வர்றார். கூப்பிட்ட மாத்திரத்தில் வருகிறவர். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னவர். ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிடுறோன்னு தெரிஞ்சா நம்ம சொந்த பந்தம் நிறைய பேர் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? எது கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியும், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. தேடி போனால் கூட சில பேர் வரமாட்டாங்க. நமக்கு தேவை இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை விட்டு எல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு நல்லா தெரியும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பெதசா குளத்தில் வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கிறாங்க. எருசலேமுக்கு திருவிழா கொண்டாட போற கூட்டத்தில் போய்கிட்டு இருந்த ஆண்டவர் அவங்க கூட போகாம விலகி பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. ஏன்னா அங்கே தேவையுள்ளவர்கள் வியாதியஸ்தர்கள் படுத்திருக்காங்க. ஆண்டவர் தேவையுள்ளவர்களை தேடி வருகிற கர்த்தர். யாருக்கு தேவை இருக்கோ அவங்களை ஆண்டவர் தேடி வருகிறவர், ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அப்படி தேடி வருகிற அந்த தெய்வத்தை நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா இன்னும் அதிகமாக அவர் தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். கூப்பிடாமலே தேடி போற தெய்வம் அவர். அவரை கூப்பிடுற ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், எவ்வளோ காலம்தான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ காலம்தான் காத்திருக்கிறது, கர்த்தர் எனக்கு இன்னும் நன்மை செய்யலையே, கர்த்தர் இன்னும் உதவி செய்யலையே, கர்த்தர் இன்னும் மாற்றத்தை கொண்டு வரலையே. பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். நம்முடைய ஜெபங்களை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறாராம். நம்ம கண்ணீர்களை துருத்தியில் வச்சிருக்கிறாராம், ஜெபங்களை அவர் ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபங்களை தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. காலங்கள் கடந்தாலும், நேரங்கள் கடந்தாலும், சூழ்நிலையில் மாறினாலும் தேவன் மாறாதவர். அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அவர் செய்கிற ஆண்டவர். அவர் மூழ்கிட்டு இருக்கான்னு தெரியும். இவ பேதர் அலறதுனால படகுல இருக்கிறவங்க இறங்கி வந்து அவங்களை தூக்க முடியாது, அது வெளியே இருந்து யாரும் உதவிக்கு வர முடியாது. ஆனால் இவருக்கு இறங்கிவான்னு சொன்ன கர்த்தர் அவர் பக்கத்திலே இருக்கிறாரு. அவர் உடனே கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நீங்கள் நான் நடக்க ஆரம்பிச்சோம்னா எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை நலிவாய் நீங்கள் நானும் கடந்து போனாலும் அவர் நம்மளை கைவிடுகிற ஆண்டவரே இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தை உங்களை என்னையும் உயர்த்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலை மூழ்கி போய் கொண்டிருந்தாலும் அவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். தேவனுடைய வார்த்தையினாலே சமுத்திரத்தில் நடந்த மனுஷன் இப்போ சமுத்திரத்தில் மூழ்கி போவது தேவனுடைய திட்டமே இல்லை. அவர் திரும்ப தூக்கி நிறுத்துவார், திரும்ப நம்மளை உயர்த்துவார், திரும்ப நம்மளை வாழ வைப்பார். நம்ம காரியத்தெல்லாம் அவர் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம தேவன் மேலே வச்சிருக்கிற நம்ம கண்ணை விளக்கிறாம, தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டுறாம, தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை தள்ளி விட்டுறாம, அதை மனசில் வச்சு அதை நம்பி அதை விசுவாசித்து நம்ம தொடர்ந்து கடந்து போனோம்னா நம்ம ஒருபோதும் கைவிட போகிறது இல்லை. சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லைங்கிறார்.
அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. தேவன் நம்மளோட இருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், அலைகள் அடித்தாலும், சமுத்திரத்து மேலே நம்ம நடக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. காரணம் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். சமுத்திரத்தில் நடக்க சொன்னவர் அவர் தான். இன்னைக்கு விசுவாச வாழ்க்கைங்கிறதே என்னதுதான்? சமுத்திரத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் தான். அதான் விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சமுத்திரத்தில் நடக்கிற ஒரு அனுபவம். அநேகரால் இது முடியாது, சுற்றி முற்றும் பார்க்குறவங்களால முடியாது, சூழ்நிலையை பார்க்குறவங்களால முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சிருக்க பிள்ளைகளாலே சமுத்திரத்தில் நடக்க முடியும். பெரும் புயலின் நடுவே, அலைகளின் நடுவே நடக்க முடியும். அதனால் இந்த மாதத்து துவக்கத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம இருதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுவோம். நம்முடைய தேவன் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டாக்குற கர்த்தர், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தெய்வம். அவர் நம்ம கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம மூழ்கி போகாதபடி தூக்கி நிறுத்துகிறவர் அவர். அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். எப்படிப்பட்ட புயல் நடுவே நம்ம பயணம் செய்தாலும் அவர் நம்மளோடு இருப்பார், நம்மளோடு வருவார். அவர் வார்த்தையை நமக்கு கொடுப்பார், அவர் கரத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தி அவர் நம்மை நடத்துவார். ஜோமனுமா இருக்கிறவங்களை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதவர். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது சூழ்நிலையை பொறுத்தல்ல, தேவன் மேலே நம்முடைய பார்வையை வச்சு, தேவனுடைய வார்த்தை மேலே நம்முடைய விசுவாசத்தை வச்சு, அவருடைய வல்லமையான கரத்தை பிடித்து நடக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். அவர் மேலே கண்களை வைப்போமா? அவர் மேலே விசுவாசத்தை நம்பிக்கை வைப்போமா? எல்லாரும் கர்த்தர் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தரும்படி இந்த புயலின் நடுவே பயணம் மேற்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில், சமுத்திரத்தில் நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கரம் பிடித்து தொடர்ந்து நடத்தத்தக்கதாய், ஒருபோது சூழ்நிலை பார்த்து மூழ்கி போகாதபடிக்கு வசனத்தின் மேலே நம்பிக்கை வச்சு வாழத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருத்தர் ஜெபிக்கலாம்.